நம்ம கிட்ட வண்டி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தவறான கம்பெனியில் இன்சூரன்ஸ் போட்டதுனால பெரிய இன்சூரன்ஸ் ஸ்கேம்ல போய் மாட்டிக்கிட்டு ப்ரோ. வணக்கம் நண்பா. இன்சூரன்ஸ் அப்ளை பண்ணி இல்லை ஒரு விபத்துக்கு அப்புறமும் நம்ம எப்படி அந்த இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறது, அது ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறது தெரியல அப்படின்னா, உங்களை மாதிரி தான் நானும் ரொம்ப சிரமப்பட்டேன். அதனால இந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். வெல்கம் டு இன்சூரன்ஸ் ஸ்கேம். அந்த இன்சூரன்ஸ்னால நமக்கு கிளைம் வர்றது எப்படியெல்லாம் ப்ராசஸ் ஆகுது, அதில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், அதனால எவ்வளவு டிப்ரெஷன் ஏன் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் போய் ஃபுல்லாக பார்க்கலாம். 2023 சுசுகி ஆக்சஸ் 125 அப்படிங்கிற ஒரு 2 வீலர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கியிருந்தேன். எல்லாத்துக்கும் வண்டி அப்படிங்கிறது ஒரு பெரிய கனவாக இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா நான் நல்லா காலேஜ் முடிச்சுட்டு வர வரைக்கும் நம்மக்கிட்ட எந்த ஒரு வண்டியுமே கிடையாது. நம்ம பேரில் ரிஜிஸ்டரான முதல் 2 வீலர் தான் இந்த வண்டி. கேட்டல் பேமெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப் மூலிமா ஐசிஐசி லேம்போர்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேக் இருந்துச்சு. அந்த 3 இயர்ஸ் பேக்குக்காக ஓன் இன்சூரன்ஸ் வந்து நம்ம போட்டோம். அதாவது அந்தியூர்லேருந்து பர்கூர் போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் ஷாப் வந்து சின்னதாக வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கோம். மே 4ஆம் தேதி வண்டி நம்ம கடைக்கு முன்னாடி நிறுத்தியிருந்தோம். ஆப்போசிட்டில் போகிற வெஹிக்கிளோ இல்லை யார் தட்டி விட்டாங்கன்னு தெரியல, இல்லை அதே விழுந்துருச்சா இல்லை யாராவது இடிச்சு விழுந்தாங்களா எப்படின்னு விழுந்ததுன்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக வேற ஒரு வண்டி வந்து இடிச்சு விழுந்த மாதிரி தான் இருக்கு. ஆனால் வந்து அது யாரும் கவனிக்கல. எலெக்ஷன் ரிசல்ட் அப்படிங்கிறதுனால எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா மும்முரமா ஒவ்வொரு வேலையில இருந்ததுனால யாருமே அதை கவனிக்கல. நான் ஒரு 6 மணி வாக்கில் போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு நம்ம வண்டி வந்து கீழே விழுந்திருக்கு அப்படிங்கிறத. அப்புறம் போயிட்டு அவசர அவசரமா வண்டி எடுத்து நிறுத்திட்டு இன்னைக்கு விட்டுட்டேன். அடுத்த நாள் காலையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை ஃபுல்லாகவே பார்க்குறேன். அப்படி பார்க்கும்போது லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அடி வாங்கிருந்துச்சு. என்னடா இப்படி அடி வாங்கிடுச்சே அப்படின்னு நான் மனசே கேட்கல. ரொம்ப கஷ்டமான காலத்தில் தான் இருந்தேன். சரி நம்ம வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு 5ஆம் தேதி நம்ம கிட்ட ஓன் இன்சூரன்ஸ் இருக்கிறதுனால கிளைம் பண்ணோம். ஆன்லைனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் போட்டோம். சர்வைவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பாயின்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அப்பாயின்ட் பண்ணியிருந்தாங்க. 6ஆம் தேதியில வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கால் வந்துச்சு. அவங்க வந்து நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சர்வீஸ் சென்டரில், தனியார் சர்வீஸ் சென்டரில் கொண்டு போய் வண்டி விடுங்கன்னு சொன்னாங்க. நம்ம 6 மணிக்கு ஈவினிங்குள்ளேலாம் போய் அங்கே வண்டி விட்டுட்டு கொண்டு போய் வண்டி சர்வீஸ் கூட்டோம்னா ஜாப் கார்டுன்னு ஒன்று போட்டு கொடுப்பாங்க. அந்த ஜாப் கார்டு வாங்கிட்டு வந்துட்டோம். அப்பயே நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்வே கிட்ட கேட்குறேன் ஃபோன் பண்ணி, ஆனால் எவ்வளோ நாள் ஆகும்னான்னு கேட்குறேன். 1 நாள் 2 நாளுக்குள்ளே உங்களுக்கு நாங்கள் என்ன கம்ப்ளைண்ட்னு பார்த்து சொல்லிடுவோம், எவ்வளோ செலவுங்கிறதுன்னு கழட்டி பார்த்துட்டு சொல்லிடுவாங்க. நான் வந்து ப்ராசஸ் பண்ணணும், அது வந்து வெரிஃபிகேஷன் பண்ணணும். ஒன்று நாங்கள் வந்து நேரில் வெரிஃபிகேஷன் பண்ணுவோம், அப்படி இல்லைன்னா ஆன்லைன்லேயே வெரிஃபிகேஷன் பண்ணுவோம். நாங்கள் வந்து வண்டி கண்டிப்பாக பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 35 நாள் ஆச்சுங்க என்னோட வண்டியை நான் வெளியே எடுக்கிறதுக்கு. 35 நாளுக்கு அப்புறம் நம்மக்கிட்ட இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் அது எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப பெரிய ட்விஸ்ட்டு. அந்த கால் ரெக்கார்டில் ஃபுல்லாக நான் சர்வீஸ் கிட்ட ரொம்ப ரெஸ்பெக்டாக பேசினேன். ஒவ்வொரு முறையும் 2 நாட்களுக்கு ஒரு முறை கால் பண்ணுவேன். மார்னிங் அதில் ஈவினிங் கால் பண்ணுவேன். எதனால என்ன டிலே ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்பேன். ஒன்றாவே பொய் தாங்க. அந்த சர்வேவர் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு பிரிக்க சொல்லிட்டேன்ப்பா, இன்னைக்கு பார்க்க சொல்லிட்டேன்ப்பா அப்படின்றாப்ல. 21 நாள் அப்படியே இருந்துச்சு. இப்போ இவ்வளோ பண்ணுறாங்களே, நம்ம ஓன் இன்சூரன்ஸ் போட்டிருக்கோம், நம்ம கிளைமுக்காக இவ்வளோ கொண்டு போய் வண்டி விட்டுருக்கோம், 21 நாளாக நம்மளை அலக்கடிக்கிறாங்களேன்னு சொல்லி ஒவ்வொரு முறை ஃபோன் பண்ணி கேட்கும் போதும் நாமளும் ஒரு பிஸ்னஸ் ஃபீல்டில் இருக்காங்க. ஆனால் நமக்கும் எவ்வளோ கஷ்டம் தெரியும். இப்போ ப்ராஜெக்ட் எடுத்தால் அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் எவ்வளோ பெரிய பயணிக்கணும், அதில் நம்ம எவ்வளோ கஷ்டப்படணும் அப்படிங்கிறதா தெரியும். சரி இன்னைக்கு போய் பார்த்துருவாங்க, நாளைக்கு போய் பார்த்துருவாங்கன்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப பொறுமையாக இருந்துட்டேன். மறுபடியும் ஃபோன் பண்ணி கேட்டால் தம்பி நாளைக்கு பார்க்குறேன் அப்படின்றாப்ல. அப்படியே சொல்லி 21 நாள் ஆச்சுங்க. என் வண்டியை வந்து பார்க்கவே இல்லை. இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா, என் வண்டி இது வரைக்கும் வந்து பார்க்கவே கிடையாது. அவர் ஆன்லைனில் மட்டும்தான் பார்த்தாரு. அப்புறம் நமக்கு வந்து 6ஆம் தேதி ஒருத்தர் கால் பண்ணி சொன்னாங்கல்ல, நீங்கள் வண்டி கொண்டு போய் ஷோரூமில் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்களுக்கு கால் பண்ணுறேன், மேடம் இந்த மாதிரி நீங்கள் ஒரு சர்வீவர் அப்பாயின்ட் பண்ணியிருக்கீங்க, 21 நாள் ஆச்சுங்க மேடம், இன்னும் வந்து என் வண்டியை பிரித்து கூட பார்க்கலைங்க மேடம், என் வண்டி எப்படி நான் சர்வீஸ் சென்டரில் கொண்டு போய் விட்டணும் அதே மாதிரி இருக்குங்க மேடம் சொன்னேன். அவங்க வந்து அவங்களுடைய மேனேஜர் நம்பர் ஒருத்தர் அனுப்பிச்சுட்டாங்க. ஃபோன் எடுக்கலைங்க. அவரும் 21 நாள் கழிச்சும் இன்னும் எங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மேனேஜருக்கு கால் பண்ணி சொல்கிறோம். 6 முறை ஃபோன் எடுக்கல. ஒரு முறை ஃபோன் எடுத்து இந்த மாதிரிலாம் நடந்ததுன்னு சொன்னதுக்கப்புறம் கௌதம் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கான்கால் போட்டு பேசணும்னு சொல்லி என் முன்னாடி கான்கால் போட்டாரு. அவர் வந்து என்னன்றாரு, வெள்ளிக்கிழமை வந்து இன்னைக்கே பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி என் முன்னாடி சர்வே கிட்ட சொல்றாரு. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணித்தரேன்னு சொல்லிடுறாரு. வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய்க்கிழமை வரைக்கும் அப்பயும் ப்ராசஸ் பண்ணல. ஃபோன் பண்ணி கேட்டால் ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு, இன்னைக்கு சாயங்காலம் அனுப்பிடுவேன், காலையில் அனுப்பிடுவேன் அப்படின்னு தான் சொல்றாரு. அப்புறம் செவ்வாய்க்கிழமை கால் பண்ணாங்க. ப்ராப்பரான எல்லா விஷயங்களும் கொடுத்து இன்சூரன்ஸ் அமௌண்ட் கொடுத்தாங்க. எவ்வளோன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் கேளுங்க. செவ்வாய்க்கிழமை ஈவினிங் போல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, வந்து 1 டைம் கிளைம் மாதிரி போட்டு தரோம். அப்படி 1 டைம் கிளைம் மாதிரி போட்டால் உங்களுக்கு ஜிஎஸ்டிலாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3000 பக்கமாக கொட்டேஷன் சொன்னார். ஆனால் வண்டிக்கு மொத்த செலவு எவ்வளோ ஆகும் அப்படின்னா 17,000 ரூபாய் செலவாகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த 17,000 ரூபாய் செலவுக்கு இவர் 3,000 ரூபாய் தரதா சொல்லியிருந்தாரு. அட வெக்கம் கட்டுவீங்களா?
இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? சார் என்ன சொல்றீங்க? 17,000 ரூபாய் எங்க இருக்கு, 3,000 ரூபாய் எங்க இருக்கு? நீங்க வண்டி பிரிச்சுட்டே சொல்லுங்க சார். நீங்க என்ன சார் இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொன்னதுக்கு, வண்டி பிரிக்க சொல்லி நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் ஒரு 2 நாள் பிரிக்கவே சொல்லல. மறுபடியும் ஃபோன் பண்ணி மேனேஜர் கிட்ட கேட்டா, மேனேஜர் சாரும் இந்த சர்வேவர் சாரும் 2 பேரும் ஒட்டுக்காதான் இருக்காங்க. நான் மேனேஜர் சாருக்கு ஃபோன் பண்ணி பேசினா, மேனேஜர் சார் போனை வந்து இந்த ஒரு 10 டைம் ஃபோன் பண்ணிருப்ப போனை எடுக்கல. 11வது டைம் மறுபடியும் ஃபோன் பண்றேன், அந்த சர்வேவர் சார் எடுக்கிறாரு. அவர் எடுத்து என்னன்றாரு, மேனேஜர் சார் வந்து ஒரு மீட்டிங்ல இருக்காருங்க, உங்ககிட்ட எல்லாம் பேச முடியாது, நான் உங்களுக்கு வந்து ப்ராசஸ் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமா பேசுறாங்க. நம்ம ஏன் இப்படி நம்ம போய் மாட்டிருக்கோம், நம்ம வண்டி ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு அங்க நிக்குது, நம்ம வண்டி எல்லாம் ரொம்ப சிரமமா இருக்குங்க. இப்போ வந்து வெயிலுக்கும் அது ரொம்ப அதிகமா இருக்கனால ஒவ்வொரு டைமும் எப்படி நம்ம பஸ்லயே போயிட்டு வரதுன்னு அப்பயும் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து பாத்தீங்கன்னா பஸ்ல தான் போயிட்டு இருந்தேன். சரி இதெல்லாம் கடந்து சரி நம்ம கிட்ட நம்ம வண்டி வந்துடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் இருந்தேன். அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா நான் பயங்கரமா திட்டி விட்டேன். சார் என்ன சார் நீங்க விளாண்டுருக்கீங்களா, நான் மெயில் போடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் அடுத்த நாளே ப்ராசஸ் பண்ணிட்டாருங்க. அடுத்த நாள் எனக்கு வந்து ஷோரூம்ல இருந்து எனக்கு கால் பண்றாங்க. அதாவது வண்டியை பிரிக்கிறதுக்கான அப்ரூவல் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அவர் அப்ரூவல் கொடுத்ததுக்கு அப்புறம் அங்க சர்வீஸ் சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பக்ரீத் டைம், அதனால வந்து அந்த கண்டினியூவா 3-4 நாள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு 2 நாள் அப்படின்னு வந்து லீவ் வந்துருச்சு. அந்த ஒரு வீக்கும் வந்து பாத்தீங்கன்னா வண்டியை பிரிக்காம அந்த ஒரு வீக்கும் வண்டியை தள்ளி போடுது. வெஹிக்கிள் பிரிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி வந்து ஒரு 10 பொருள்ல இந்த மாதிரி உங்களுக்கு 2, 4, 6 இப்படிங்கிற அந்த 3 பொருள் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எங்களால் கிளைம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாப்ல. சரி ஓகேங்க சார், எவ்வளவு சார் கிளைம் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டா அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாரு. சரி எப்போ சார் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுவீங்க அப்படின்னா நான் அப்டேட் பண்றேன் அப்படின்னு சொல்றாப்ல. இப்படியே போயிட்டு இருந்துச்சுங்க. சரி இவர் எவ்வளவுதான் கிளைம் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வண்டியை வந்து அப்படியே விட்டுட்டேன். அப்பயும் வந்து பாத்தீங்கன்னா 9 நாள் ஜூன் 9ஆம் தேதி எனக்கு சர்வீஸ் சென்டர்ல இருந்து கால் பண்ணி, தம்பி உங்க வண்டி ரெடி ஆயிடுச்சு, வந்தீங்கன்னா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. 90% ப்ராப்பரா ரெடி பண்ணியிருந்தாங்க. எனக்கு வந்து ஒரு 10% ஒரு சின்ன சாட்டிஸ்ஃபை கிடையாது தான். வண்டி ரெடி பண்ணாலும் இன்சூரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப கிளைம் ஆகாதுங்க. நீங்க வந்து வண்டியில நீங்க எவ்வளவு செலவாகுதோ அது நீங்க அமௌண்ட் கையில கட்டிட்டு போயிடணும். அப்புறம் இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து உங்க நம்பருக்கு வந்து கிரெடிட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்பயும் ஃபோன் பண்ணி சர்வர் கிட்ட, சார் எவ்வளவு சார் அமௌண்ட் கிளைம் ஆகும் சொல்லுங்க சார்னு கேட்கறோம். ஒரு 10,000 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா செலவுன்னு சொல்லி சர்வீஸ் சென்டர்ல சொல்றாங்க. 9,990 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா வண்டிக்கு செலவு பண்ணியிருக்காங்க. கிளைம் ஆகிற அமௌண்ட் வந்து எங்களுக்கு தெரியாதுங்க. அது நீங்க வந்து இன்சூரன்ஸ் கம்பெனில தான் கேட்கணும். அவங்க தான் ஒர்க் அவுட் பண்ணி சொல்லுவாங்க. 17,000 ரூபாய் சொல்லியிருந்தாங்க பாத்தீங்களா. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்களுக்கு கிளைம் கிடைக்காதனால 9,990 ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா வண்டி ரெடி பண்ணிட்டாங்க. ஷேர் வந்து பாத்தீங்கன்னா மாத்தாம தான் இருந்தாங்க. முக்கியமான அடி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல இருக்கக்கூடிய பேக் சைட்ல இருக்க பாடி, அதுக்கப்புறம் அந்த புட்ரெஸ்ட், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்க்கு, அதுதான் நமக்கு வந்து மெயின் பிரச்சனை. சரி இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப நாள் வண்டி நிறுத்தி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு வந்துட்டாங்க. அவங்க வந்து முதல் டைம் என்னன்னாங்க, உங்களுக்கு 1 டைம் பேமெண்டா 3,000 ரூபாய் தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சார் என்ன சார் 17,000 ரூபாய்க்கு 3,000 ரூபாய் தான் கிளைம் ஆகுமா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்ல நாங்க வண்டி பிரிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா வண்டி பிரிச்சதுல இருந்து நான் வண்டி டெலிவரி எடுக்கிற வரைக்கும் அதுக்கு எவ்வளவு கிளைம் ஆகும் அப்படிங்கறத இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்க சொல்லவே இல்லை. நான் வண்டி டெலிவரி எடுத்து ஒரு 2-3 நாளுக்கு அப்புறம் தான் என் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆகுது. 2,701 ரூபாய் கிரெடிட் ஆகுது. 10,000 ரூபாய் செலவாகக்கூடிய வண்டியில இவங்க வந்து பாத்தீங்கன்னா 2,701 ரூபாய் தான் கிளைம் கொடுத்தாங்க. எனக்கு அப்படியே ஸ்டன் ஆயிட்டேங்க. ஒருவேளை நமக்கு தான் தெரியலையா, ஆனா 10,000 ரூபாய் எங்க இருக்கு, வெறும் 2,700 ரூபாய் தான் கிளைம் ஆயிருக்கு, எதனால இப்படி அப்படின்னு ரொம்ப குழப்பத்துல இருந்தேங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, இது வந்து பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு இயருக்கு ஏற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மாறும். அதாவது இப்ப 2023 அப்படின்னா அப்ப எடுத்த வண்டிக்கு 2025ல நம்ம இன்சூரன்ஸ் போடுறோம் அப்படின்னா அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா மாறி வரும். அதாவது கிளைம் ஆகக்கூடிய பர்சன்டேஜ் மாறி வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் நம்ம வண்டி 35 நாள் இழுத்தடிச்சு வெறும் 2,701 ரூபாய் கிளைம் கொடுத்த அந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்டிப்பா பாராட்டியே ஆகணும் அப்படின்னு தான் சொல்லணும். உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். அவ்வளவு ஒரு கோவங்க. 35 நாள் கழிச்சு நம்ம அந்த 2,700 ரூபாய்க்காக தான் நம்ம வண்டி இல்லாம அவ்வளவு கஷ்டப்பட்டு பஸ் ஏறியும் அவ்வளவு கஷ்டப்பட்டு நடந்தும் போனோமா அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இப்படியே சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இன்சூரன்ஸ் போடுறீங்க அப்படின்னா ஒரு டைமுக்கு 2 டைம் நல்ல ஏஜென்ட்டா பார்த்து, இல்ல உங்களுக்கு ட்ரஸ்டான நபர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க மூலியமாவோ எந்த கம்பெனியில இன்சூரன்ஸ் போடலாம், எதுல போட்டா இன்சூரன்ஸ் கரெக்டா இருக்கும் அப்படின்னு கேட்டு நல்ல கம்பெனியா பார்த்து போடுங்க. இல்ல ஆன்லைன்ல இன்சூரன்ஸ் போடுறீங்க அப்படின்னாலும் அதுக்கு சர்வீஸ் எப்படி இருக்கு, நம்ம கிளைம் பண்ணா அவங்க வந்து எப்படி கஸ்டமர் கேர் வந்து நமக்கு ரிப்ளை பண்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பா இன்சூரன்ஸ் போடுங்க. இன்னொரு நல்ல வீடியோல பார்க்கலாம். வண்டி இல்லாம இந்த மாதிரி எத்தனை பேர் கஷ்டப்பட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.